அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நல்லா கவனிங்க. நான் மாம்சமான யாவர் மேலும் ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகத்தின் தேவை அப்படின்ற தலைப்புல உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேச போகிறேன். நல்லா சொல்லுங்க, என்னது? அபிஷேகத்தின் தேவை. அபிஷேகத்தின் தேவை என்ற தலைப்புல உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எல்லாரும் என்ன நல்லா கவனிங்க. இது தேவன் பேசுகிற வார்த்தை. நான் எடுத்துட்டு வந்த மெசேஜ் வேற. ஆனா வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இதை குறித்து முக்கியத்துவப்படுத்தி பேச சொன்னார். எனக்குள்ள நிறைய வார்த்தைகளை அபிஷேகத்தின் வார்த்தைகளை நிறைய பேசிட்டே இருந்தார். அப்போதான் அப்பாவின் சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அபிஷேகத்தை பத்தி பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதுனால இன்னைக்கு அபிஷேகத்தின் தேவை அப்படின்ற தலைப்புல உங்களோடு கூட ஒரு 3 விஷயங்களை நான் பேச போகிறேன். அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் என்ன கவனிக்கணும். நான் ஒரு அரை மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரத்துல முடிச்சிருவேன். எல்லாரும் என்ன கவனிங்க. கர்த்தர் பேசுவாராக. நல்லா கவனிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வார்த்தையில தான் நீங்க ரொம்ப நான் கவனிக்கணும். ஆண்டவர் உயிரில்லாத ஒருத்தர் மேல ஆவி என்ன பண்ண மாட்டார்? ஊற்ற மாட்டார். மிருகத்தின் மேல் ஆவியை ஊற்றுவேன் வசனம் போட்டிருக்கா? அல்லது மரச்செடி கொடிகள் மேல போட்டிருக்கா? பறவை குருவி அதன் மேல போட்டிருக்கா? ஏன் ஆண்டவர் மாம்சமான ஜனங்கள் மேல் ஆவியை ஊற்றுறார்? என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? வேதத்துல சொல்லுது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை. அது ஆண்டவரை ஆராய்க்குது. காலையில எழுந்த உடனே தேவனை ஆராய்க்குது. அபிஷேகத்தோடு ஆராதிக்குதா? ஆவியை ஊற்றப்பட்ட ஆராதிக்குதா? பறவைகள், மரங்கள் எல்லாமே காலையில ஆடி தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லியிருக்கு. ஆனா மாம்சமான மனிதர்கள் மாத்திரம் ஏன் ஆண்டவர் ஆவியை ஊற்றுகிறார்? சொல்லுங்க. நானும் வரப்பெல்லாம் சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு. சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் மாம்சமான ஜனங்கள் மேல் ஆவியை ஊற்றுறார்? பிரகாசிக்கணும், அவருக்காக பிரகாசிக்கணும்னு சொல்லி. சொல்லுங்க. அது சாட்சியா வாழணும். ஆண்கள் பகுதியில் யாராவது சொல்லுவாங்க பாருங்க. ஏன் ஆண்டவர் மாம்சமானவர்கள் மேல் ஆவியை ஊற்றுறார்? சொல்லுங்க. புரியல. அவரை போலவே வாழணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆண்டவர் மாம்சமானவர் மேல ஆவியை ஊற்றுறாரு. எதற்காக? சாட்சியா வாழ, அவருக்காக வாழ, அவரை போல வாழ, அவருக்கு உகந்தவனாய் வாழ. நிறைய இது சொன்னாலும் தேவன் என்னோடு பேசின 3 விஷயங்களை நான் உங்களோட பேச போகிறேன். எதற்காக அவருடைய பரிசுத்த ஆவி நமக்கு தேவை? நிறைய விஷயங்கள் இருக்கலாம். தேவன் என்னோட 5 விஷயங்கள் பேசினார். நான் முடிஞ்ச அளவுக்கு 3 விஷயத்தை சுருக்கமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன் வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:9. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, அந்த வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நம்பர் 1, பாவத்துக்கு ஜெயிக்க அபிஷேகம் தேவை. பாவத்தை ஜெயிக்க அபிஷேகம் தேவை. அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னாலும், கர்த்தருக்குள்ள வாழணும் அப்படின்னாலும், பாவத்தை ஜெயிக்காமல் ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழவே முடியாது. யோசேப்பு இந்த இடத்துல நல்லா கவனிங்க. சிறு வயதிலே கர்த்தர் யோசேப்பு அபிஷேகம் பண்ணி கர்த்தருக்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். யோசேப்பு வாழும் பொழுது அவனுடைய தகப்பனார் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, அன்பை சொல்லி தான் என்ன பண்ணார்? வளர்த்தார்.
அவனுடைய 12 பிள்ளைகளையும் அப்படிதான் வளர்த்தாரு. ஆனா யோசேப்பு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். அவனுக்கு நிறைய அன்பை செலுத்தி உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து அவன் எங்க போனாலும் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துகிற வார்த்தைகளை யோசேப்புக்கு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணா, வளர்த்து வந்தான். ஒரு சில காலகட்டத்தில் சூழ்நிலைகளின் காரணமாக உங்களுக்கு எல்லாருக்குமே யோசேப்பின் கதை பத்தி தெரியும். அவனை குழிக்குள்ள போட்டாங்க, எகிப்துக்கு விற்று போட்டாங்க. அந்த நேரத்துல நல்லா கவனிங்க, அந்த நேரத்தில் அவனுக்கு 17 வயசு வாலிபனா இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் ஒரு பாவம் எழும்பி வருகிறது. போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு விரோதமாய் அவனை எப்படியாவது வீழ்த்தி விடணும் சொல்லி யோசேப்புக்கு விரோதமாய் ஒரு பாவமான காரியத்தை செயல்படுத்த வரும் பொழுது யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை தான் இப்ப நம்ம வாசித்தோம். தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அந்த வார்த்தை எப்படி தெரியுமா யோசேப்பு வாயிலிருந்து வந்திருக்கும்? அபிஷேகம் பெறாத ஒரு மனிதனுடைய வாயில அந்த வார்த்தை வராது. இன்னைக்கு உலக பிரகாரமா காரியத்துக்குள்ள போங்களேன், உலக மனிதர்களை பாருங்களேன், அவங்க பாவம் செய்யறாங்க, தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இல்ல. அவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், பேசுகிற வார்த்தை ஆகட்டும், எல்லாமே இது சரி இது தப்புன்று தெரிந்தும் அதை செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அல்ல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம செய்வது தவறு என்பது நமக்கு தெரியும். தெரிந்தும் அந்த பாவத்தை நம்ம செய்ய முயற்படுறோமா? ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம செய்யறது தப்புன்னு தெரிந்தும் அதை செய்ய பார்க்கிறோம்ல. அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் பாவத்தை செய்ய கூடாது. வேதம் அததான் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் தான் பைபிள் சொல்லுது. என்னைக்குமே ஒரு மனுஷன் பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா பாவத்தோட போராடவே கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு, அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்குள்ள ஊற்றி வச்சிருக்காரு அப்படின்னா எல்லா பாவத்தையும் ஈஸியா மேற்கொள்ளலாம். கர்த்தர் உணர்த்துவாரு. நம்ம ஒரு பாவத்தை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா நம்ம பாவம் செய்ய போறோம், பொய் சொல்ல போறோம், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம விடப்பட போறோம் அப்படின்னா கர்த்தர் உன் இருதயத்துல உணர்த்துவாரு, நீ செய்வது தவறு, அது பாவமான காரியம், அது எனக்கு உடன்பட்டது அல்ல. நீங்க சொன்னீங்கல்ல, அபிஷேகம் எதுக்கு? சாட்சியாய் வாழ, அவரை போல வாழ, அவருக்குள் வாழ. நீ பாவம் செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் உன்னை விட்டு விலகி போகும். பாவத்தை ஜெயிக்க நிச்சயமா நமக்கு அபிஷேகம் தேவை. யோசேப்புக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னு வைங்க, அவனை பற்றி இன்னைக்கு நம்ம பேச மாட்டோம். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும், தேவன் என்னை உயர்த்த ஒரு நேரம் உண்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்த சொப்பனத்தை உயர்த்த ஒரு நேரம் உண்டு, என் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்துக்கு நான் காத்திருப்பேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் என்னை ராஜாவாய் உயர்த்துவார், அந்நாள் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். அபிஷேகத்தை மிஸ்யூஸ் பண்ற எந்த இடத்திலையுமே கர்த்தர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அபிஷேகிச்சிருக்கார்ல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உன்னை அபிஷேகித்தாரா, அனலாய் எழுப்பினார், அபிஷேகத்தை பெற்ற அந்நிய பாஷைகளையும் பரிசுத்த ஆவியினால உன்னை நிரப்பினார். இன்னைக்கு ஏன் அது இல்ல? ஆரம்பத்திலிருந்து அந்த அபிஷேகம் ஏன் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல? நான் எப்பவுமே ஒர்க்குக்கு போறப்போ ஒரு விஷயத்த செய்வேன். நான் வெளியே போறேன்னு வரணும், வண்டி எடுத்த உடனே டங்ஸ் பேச ஆரம்பிச்சிருவேன். அபிஷேகம் அந்நிய பாஷைகளை பேசிட்டே போவேன். ஏன் அப்படின்னா நம்ம சரியா போனாலும், நம்ம பாவம் செய்யாம இருந்தாலும் 4 பேய்கள் நம்மளை பாவம் செய்ய வைக்கும். மனுஷங்களை தான் சொல்றேன். நம்ம சரியாதான் இருப்போம், நம்ம வேலையில சரியாதான் இருப்போம், நம்ம தொழில நம்ம கரெக்டா தான் இருப்போம், நம்ம படிக்கல நம்ம கரெக்டா தான் இருப்போம், நம்ம கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாள்ல, தொழில 4 பேர் இருப்பாள்ல, நம்மள பாவம் செய்ய விடவே மாட்டோம். யோபுவின் சரித்திரத்தை கொடுத்து நீங்க எடுத்து பாருங்க. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனுஷனா இருந்தான். ஆனா பிசாசு எப்படியாவது அவனை பாவம் செய்ய வச்சிடணும், எப்படியாவது கர்த்தரை தூஷிக்க வச்சிடணும், எப்படியாவது அவனை எனக்குள்ள விழுத்திடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டான். அவனுக்குரியதை எடுத்தான். இது நம்ம வாழ்க்கையில நடக்கும். யோபுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில இது நடக்கும். உனக்கு விரோதமா ஒரு போராட்டம் வருதா, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இழக்கிறீங்களா, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தடை பண்றாரா, ஏதோ ஒரு வரவேண்டிய பணமோ அல்லது பொருளோ அல்லது லேண்டோ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தடைப்படுதா, நீ காத்திரு, கர்த்தர் உயர்த்த ஒரு நேரம் உண்டு. நீ அதை குறுக்கு வழியா அடையணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இரட்டச்சனையான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியாது.
யோபு எல்லா விஷயத்திலையும் பொறுமையா தான் இருந்தான். கர்த்தர் என்னை உயர்த்துவார். இத்தனை பெரிய புல்லாங்க உடன்பட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், தேவனை தூஷிக்க மாட்டேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பிரச்சனை வந்த பொழுதிலும் யோபு தன் வாயினால் தேவனை தூஷிக்கவில்லை. பாவம் ஆரம்பிக்கிற விஷயமே நம்ம வாயும் நம்ம நினைவும் தான். இப்ப நம்ம இங்க இருக்கிறோம்னு வைங்க, நம்ம இருதயம் எங்கேயோ இருக்கும், நம்ம சிந்தை. உங்களை சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சில சபைகள்லாம் போய் நான் பேசிட்டு இருப்பேன்னு வைங்களேன், அப்படியே அனலா ஃபயரா அபிஷேகம் நிரம்பி பேசிட்டு இருப்பேன். ஆனா ஒரு சில பேர் அப்படியே வானத்தை நான் யோசிப்பேன், ஓகே அவங்க மனசுக்குள்ள அபிஷேகத்தை இல்லை, நான் அலேலுயான்னு சொன்னாலும் கை இப்படியே வாய் வராது. அப்போதான் தெரியும் அவங்க சிந்தையில் வேறு உலகத்தில் இருக்கிறார்கள் என்று. அபிஷேகம் பெற்றவங்க பாவத்தை செய்ய கூட நடுங்குவாங்க. ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு அப்படின்னா அந்த மனிதன் பாவம் செய்ய கையாகட்டும் காலாகட்டும் நடுங்கும். அப்படியே துணிகரமா நம்ம செய்யறோம்னு வைங்க, நமக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். பாவத்தை ஜெயிக்க நிச்சயமாக அபிஷேகம் தேவை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனம். ம் 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 நல்ல கவனிங்க. சிறு வயதிலிருந்தே தாவீது இயேசுவுக்கு உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா என்ன பண்ணான், வாழ்ந்து வந்தான். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும்படியாக என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம சாமுவேலை என்ன பண்றாரு அப்படின்னா அபிஷேகம் பண்ணும்படியாக அனுப்புறாரு. அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா சிறியவனா இருந்த தாவீதின் மேல மட்டும் ஏன் அபிஷேகம் இறங்க பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க அண்ணன்மார்களுக்கு நல்ல பலன் இருந்துச்சு, அவங்க அண்ணன்மார்களுக்கு நல்ல ஞானம் இருந்துச்சு, அவங்க அண்ணன்மார்களுக்கு நல்ல யுத்தம் பண்ணுகிற ஒரு திறமை இருக்கலாம். ஆனா தாவீதின் மேலதான் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சு. அவன் அபிஷேகம் பண்ண உடனே தாவீதின் மேல யார் வந்து இறங்கினாரு, ஆவியானவர் வந்து. அப்ப நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோமா? எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கோல்ல, கர்த்தர் நம்மள நிரப்பி இருக்காருல்ல, நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறோம்ல. அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறார்? நமக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்றாரு? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இந்த தேகத்தை ஆகட்டும், இந்த வாழ்க்கை ஆகட்டும், பாவத்துக்குள்ள கொண்டு போலாமா? நோ. நீங்க பிசினஸ் பண்றீங்களா, நீங்க தொழில் பண்றீங்களா, அல்லது ஒரு காட்டுல வேலை செய்றீங்களா, நீங்க படிக்கிறீங்களா, எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம குறுக்கு வழியில போனா அடைஞ்சிடலாம் அப்படின்ற மைண்ட் கொண்டே வராது. அது அப்போதைக்கு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பிசினஸ் லாஸ் ஆகும். ஏன்னா அபிஷேகம் ஆரம்பத்துல உனக்கு கிடைக்காமல் இருந்தாலும் அந்த அபிஷேகத்தின் விளைவு முடிவில் வெற்றியா இருக்கும். நம்ம செய்யற சின்ன சின்ன தப்பு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன தப்பு தான் நம்மளை கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்க வைக்கும். நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், இதுதானே, இந்த விஷயம் தானே, இதெல்லாம் இது பார்த்துக்கலாம், இது முடிச்சிடலாம், அது சின்ன விஷயம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருதயம் சொல்லும். நல்லா கவனிங்க, அபிஷேகம் உள்ள மனிதன் சிறிய பாவமாகட்டும் பெரிய பாவமாகட்டும் எதற்குள்ளும் உட்பட மாட்டான். அவன் தான் அபிஷேகம் பெற்ற மனுஷன். ஒருவேளை நம்ம இருதயம் எதையோ நோக்கி பயணம் போதுன்னு வைங்களேன், பாவத்துக்கு உட்படுறோமா? இல்லை, என் இருதயம் எப்படிப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிருது, நான் அந்த பாவத்தை செஞ்சிடறேன், அந்த பாவத்துக்குள்ள எப்படியாவது என்ன மனிதர்கள் இழுத்து கொண்டு போயிடுறாங்க நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. அந்த பாவத்தை ஜெயிக்க, உன்னுடைய பிசினஸை ஜெயிக்க முடிவு இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் மேல கொடுப்பார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, ஆபிரகாம் மேல அபிஷேகம் இருந்ததுனாலதான் விசுவாசத்தின் தகப்பனா அவன் மாற்றப்பட்டான். ஈசாக்கின் மேல அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவன் தோண்டுகிற எல்லா துறவிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். யாக்கோபின் மேல் அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டான்.
யோசேப்பின் மேல் அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவன் எகிப்து தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான். அவர்கள் எல்லாரும் அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பாவத்தை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கொடுப்பாரு, ஆனா அதை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. நிறைய டைம்ல நம்ம இருதயம் வழி விலகி போயிருது, நம்ம சிந்தை வழி விலகி போயிருது. ஏதோ ஒரு காரியத்துல நம்ம இருதயம் வேறுபட்டுருது, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம சிந்தை தவறான விஷயத்தை செஞ்சிருது. அபிஷேகம் உள்ள மனிதன் அதை ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் உள்ள மனுஷன் அதை ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல. நீ வாழ்கிற வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் நிறைய பாவமான மனிதர்கள் எழும்பி வருவாங்க. நிறைய மனிதர்கள் உன்னை அவர்களுக்குள் இழுத்து கொண்டு போயிடலாம் நினைப்பாங்க. உன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே உன்னை எப்படியாவது அவர் வழிக்குள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உன் இருதயத்தை தளர விடாத. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு, உன் மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் பெரியது. கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை அது ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. That is God, Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் செய்கிற காரியம் நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அவர் செய்யற காரியம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறேனே. என்னுடைய மகனுக்கு நான் 3 மாதத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணணும், பேர் பிரதிஷ்டை பண்ணணும். ஆக்சுவலி அந்த ஐடியாவே எனக்கு இல்லை. எப்படி பண்ண போகிறோம், சர்ச் எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு போடணும், ஒரு 20,000 ரூபாய் செலவாகும், என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரே விஷயம் எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு நான் பிரதிஷ்டை பண்ணணும். அன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் காலையில் போகணும், பொருள் வாங்கி கொடுக்கணும், பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும், எல்லா விஷயமும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அன்னைக்கு ஜெபத்தோடு நித்திரை செஞ்ச, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் காலையில் எழும்பும் பொழுது எனக்கு வேணும், இது நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை உமக்கு கொடுக்க போறேன், அதை நீங்க தான் ஆண்டவரை பார்த்து. நான் நினைச்சிருந்தேன்னா போய் இன்னொரு மனுஷங்கிட்ட எனக்கு கொடுங்க, நான் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கலாம். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. விடிய காலத்துல 4 மணி இருக்கும், விடிய காலத்துல 4 மணி இருக்கும். எழுந்து ஜெபம் பண்ணிட்டு கடைக்கு போகலாம். உண்மையா நீங்க நம்ப மாட்டீங்க, வெறும் 100 ரூபா வச்சுட்டு தான் கடைக்கே போனேன். கறி வாங்கணும், பொருள் வாங்கணும், 6,000 ரூபா 8,000 ரூபா செலவு சொன்னாங்க. நான் வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுதே அக்கௌண்ட்டு காசு வந்துச்சு. அதுதான் தேவன் நடத்துகிற ஒரு பாதை. நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, எப்படி இது எனக்குள்ள வந்துச்சு, எப்படி கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஆனா கர்த்தர் கொடுப்பார். நீ நினைத்து பார்த்து முடியாத அளவுக்கு கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதற்கு ஒரே விஷயம், பாவத்தை ஜெயிக்க அபிஷேகம் வேண்டும். நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு வைங்களேன், கிறிஸ்தவர்களாய் வாழ்வதில் எந்த பயனுமே கிடையாது. ஆண்டவர் எதற்காக உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரிச்சார்? எதற்காக உலக மனிதனை போல் நீ வாழக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சு வச்சார் தெரியுமா? நீ அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு. கர்த்தர் பாவம் அறியாத ஒரு இயேசு, பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பாவத்தை செய்யாத ஒரு தெய்வம் மனிதனாய் பூமியில அவதரிச்சு அவர் பாவம் செய்யாமல் வாழ்ந்து காட்டினார். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போலதான் என்ன பண்ணணும்? வாழணும். அவர் எப்படி பாவத்தை விட்டு விலகி ஓடினார்? அவருக்கு விரோதமா மனுஷங்க எழும்புனாங்க. இவர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் ஊழியம் பண்றாரு, இந்த நாள்ல ஊழியம் பண்ணக்கூடாதே, அவர் எப்படியாவது எதையாவது சிக்க வச்சிடணும் அவரை நினைக்கும் பொழுது அவருக்கு விரோதமா எழும்பி வருகிற எல்லா மனிதனுக்கும் அவர் பாவத்தை விட்டு விலகிதான் என்ன பண்ணாரு? ஓடினார். வேதம் சொல்லுகிறா, அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். ஏன் ஆண்டவர் அதை மேற்கொள்ள முடியாதா? ஏன் ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போறாரு? ஒரு சில விஷயத்தை விட்டு, ஒரு சில இடத்துல இருந்து நம்ம கடந்து வந்தாதான் நமக்கு வாழ்க்கை ஜெயமே. நிறைய மனுஷங்க நமக்கு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குடும்பத்தாரே நமக்கு யாரு? பைபிள் அதானே சொல்லுது. சத்துரு யாரு? ஆமா, நம்மளை எப்படியாவது, நம்ம வெளியில இருக்கிற ஒரு மனுஷன் கூட பரவாயில்லப்பா, கர்த்தர் இவங்க நல்லா வச்சிருக்காங்க,
நல்ல கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காரு. இந்த ஆசீர்வாதத்துக்கான காரணம் என்னன்னு வெளியில இருக்கிற ஒரு மனிதன் கூட நம்மளை கேட்டு எப்படியாவது அதுக்குள்ள போகலாமான்னு யோசிப்பான். ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க பாரு, எப்படி அவன் மட்டும் அப்படி வந்துட்டான், அவனுக்கு மட்டும் கர்த்தர் எப்படி கொடுத்துட்டாரு, நானும் போறேன். அதாவது வைராக்கியத்தோடு முழங்கால் படிக்கிறது, வைராக்கியத்தோடு முழங்கால் படிக்கிறது. ஆண்டவர் எனக்கும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில முழங்கால் போடுறது கிடையாது. அவனுக்கு கொடுத்தாரு, எனக்கும் கொடுக்கணும். இந்த வாழ்க்கையெல்லாம் வேணாங்க, பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கிற மனுஷன் தான் பரலோக வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். பாவத்தை ஜெயிக்கிற மனுஷனால மட்டும்தான் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். பாவத்தை ஜெயிக்கிற மனுஷனால மட்டும்தான் உயர்ந்த வஸ்திரத்தை பரலோகத்துல தரித்து கொள்ள முடியும். அப்போ பாவத்தை ஜெயிக்க நமக்கு அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை கேட்டு வாங்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க, நான் இந்த உலகத்துல வாழ்றேன். நான் சொல்றேன், கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. எனக்கு நான் நிச்சயமா இன்னொரு வாய்ப்பு இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நடந்துட்டு இருக்கிற சம்பவத்தை கர்த்தருடைய வருகை எப்படி நிர்ணயிக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல்ல சிவப்பு கடாவை அவங்க பலியிட்டுட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இஸ்ரவேல் தேசத்துல ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேதத்தின் முறையின்படி சிவப்பு கடாவை பலியிட வேண்டும். அவங்க தேடி கண்டுபிடிச்சு பலியிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆலயத்தை கட்ட எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் ரொம்ப சீக்கிரமா இந்த பூமிக்கு வர போறார். அவரை சந்திக்க நாம் போகணும் அப்படின்னா இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும். இந்த பாவத்தை எப்படியாவது விட்டு விலகி ஓட, எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பாவத்துக்கும் நான் மேற்கொண்டு நிற்க கர்த்தர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கணும். அந்த அபிஷேகம் எனக்கு நிச்சயம் தேவை. நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம எந்தெந்த விஷயத்த கேட்கிறோம்ல, அப்பா எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுங்க, இந்த வாசல் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு இதை கொடுங்க, இந்த இடத்துக்கு நான் போக போறேன், அந்த இடத்துல எனக்கு சரியான ஒரு வார்த்தையை கொடுங்க, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு கொடுங்க, நான் அப்பாவின் சமூகத்துல கேட்கிறோமே. எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ளணும், பாவத்தை மேற்கொண்டு இந்த பூமியில வாழணும், நான் திரும்ப திரும்ப எவ்வளவு சொன்னாலும் அந்த பாவத்துக்கு உடன்பட்டே நான் போறேனே, இதை மேற்கொள்ள எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி அப்பாவின் சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் அபிஷேகத்தை கொடுப்பார். அவர் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்டா மட்டும்தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு ஒரு மனமா பெந்தேகோஸ்து நாள்ல கூடி அமர்ந்த பொழுது அனைவரும் அவருடைய அபிஷேகத்துக்காக கேட்டு காத்து கொண்டிருந்ததுனாலதான் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கிச்சு. இப்ப இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேனே, கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மனமா நம்ம கூடி இருக்கிறோம்ல, ஆண்டவரே பாவத்தை மேற்கொள்ள அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார். அபிஷேகன்றது ஒரே அபிஷேகத்தை வச்சு நம்ம இந்த பூமியில வாழ முடியாதுங்க. வேதம் அதனாலதான் சொல்லுது, காலை தோறும் புதிய புதிய கிருபையினால புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பிட்டே இருப்பார். இன்னைக்கு நான் அந்நிய பாஷை பேசுறேன், அந்நிய பாஷை டங்ஸ் பேசுறேன் வைங்க, நாளைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அந்த டங்ஸ் பேச மாட்டேன். கர்த்தர் எனக்கு வேற வார்த்தைகளை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு வேற பாஷைகளை பேச சொல்லுவார், கர்த்தர் எனக்கு வேற வார்த்தைகளை கொடுத்து பேச சொல்லுவார். தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த அக்கினி அபிஷேகம் உனக்குள்ள இறங்கிருச்சு அப்படின்னா நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியமும், பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நீ கையிட்டு செய்கிற எல்லா தொழிலும், எல்லா வேலையும், எல்லா படிப்பும் கர்த்தர் நிச்சயமாய் ஜெயமாய் முடிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினாரு? எதற்காக? கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இவர் தான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், அவர் தான் ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. ஞான ஸ்நானம் பெற்ற உடனே ஏன் இயேசுவுக்கு இந்த இடத்துல அபிஷேகம் வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இயேசுவின் மேல் வந்து இறங்கினார்? கேள்வி கேட்குறீங்களா? நீங்களே பதில் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்றீங்களா? நான் என் சர்ச்சில் எல்லாம் விட மாட்டேன். பாஸ்டர் மட்டும் கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரையா நிறுத்தி கேட்பேன், கேட்டுட்டு தான் அடுத்த பகுதிக்கே போவேன். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் தேவை. ரெண்டாவது எதுக்கு? நம்பர் 1 எதற்கு அபிஷேகம் தேவை? பாவத்தை ஜெயிக்க. ரெண்டாவது எதற்கு? சுவிசேஷத்தை
அறிவிக்க. ஏன் தெரியுமா சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு அபிஷேகம் வேணும்? இன்னைக்கு இந்த இடத்துல நின்று நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுறேன்னு வைங்களேன், எனக்குள்ள அபிஷேகம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியாது? கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார், ஊழிய அழைப்பு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இங்க இருக்கிற எத்தனையோ பேருக்கு கர்த்தர் ஊழியத்தை அழைத்திருக்கிறார். நீ இந்த ஊழியத்தை செய்ய, இந்த ஊழியத்துக்கு கடந்து வா, இந்த வார்த்தைகளை நீ போதின்னு ஆனா நம்ம என்ன பண்றோம்? தட்டி கழிச்சுட்டே போறோம். இல்ல ஆண்டவரே, நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், கர்த்தரே வந்துருவார். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு அபிஷேகம் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாய் புறாவை போல வந்து இறங்கி இயேசுவின் மேல் என்ன பண்ணாரு? அமர்ந்தார். அதற்கு அடையாளமா தான் அப்போஸ்தலர் ஒரு வசனம் சொல்லப்படும். அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நல்லா கவனிங்க. நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு அது தேவையா? இயேசுவுக்கு அந்த அபிஷேகம் தேவையா? அவர் தான் கடவுள், அவர் தான் அபிஷேகத்தை கொடுக்கிறவர். அவருக்கு எதுக்காக இந்த அபிஷேகம் தேவை? ஏன் அப்படின்னா அவர் மனிதனாய் அவதரித்து வந்தார். மனுஷனா இந்த பூமிக்கு வந்து எப்படி மனிதனா இந்த பூமியில வாழணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து போனார். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நசரேயனாகிய இயேசுவின் மேல் வந்து இறங்கின பொழுது அவர் என்ன பண்ணார்? கர்த்தர் அபிஷேகித்ததினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவர்களாயும் அவர் வியாதிகளை குணமாக்குகிறவர்களாயும் என்ன பண்ணாரு? சுற்றி திரிந்தார். அதாவது ஊழியம் செய்தார். ஆண்டவர் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை மேன்மையா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல ஊழியம் பண்றோன்னு வைங்க, நாளைக்கு நீங்க இந்த இடத்துல நின்று ஊழியம் பண்ணீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிற வார்த்தை ஆச்சரியமா இருக்கும். அதுதான் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார். நீங்க கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு, அபிஷேகத்துல வித்தியாசங்கள் உண்டு, கிருபையில வித்தியாசங்கள் உண்டு, வார்த்தையில வித்தியாசம் உண்டு. ஏன் ஆண்டவர் வித்தியாசப்படுத்துறாரு? ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் வித்தியாசப்படுத்துறாரு? காரணம், ஒருவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை இன்னொரு மனிதனுக்கு என்ன பண்ண மாட்டார்? கர்த்தர் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்னா நாளைக்கு நீங்க எழும்பி வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாடுகிற அபிஷேகத்தை கொடுத்திருப்பார், உங்களை அபிஷேகத்துல நடத்துற ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார், நீ சத்தியத்தை பகுத்து போதிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். இதுதான் ஊழியம். இங்க நின்று மைக்க நின்று நம்ம கர்த்தருடைய வார்த்தை பேசுறது அல்ல ஊழியம். ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு அபிஷேகத்தை என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்திருப்பார். ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் போகிறதுக்கு முன்பதாக அவர் என்ன தெரியுமா சொன்னு போனாரு? நீ உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவனை எப்படி மாற்று? சீஷனாய் மாற்று, அவனை விசுவாசியா மாத்துன்னு கர்த்தர் சொல்லல. நீங்க ஊழியம் பண்றீங்களா? இங்க நின்று மைக்ல பேசினாதான் ஊழியம் கிடையாது. கர்த்தர் உனக்குள்ள ஊழியத்தின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு அபிஷேகம் வேணும். வெளியே போங்க, 4 இடத்துக்கு போங்க, பிரேயர் வாக் போங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன் சுவிசேஷத்தை சொல்லு, அவனை சீஷனாய் மாத்தி அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வந்து விடுறீங்க பாருங்க, அதுதான் சீஷனாய் மாற்றுகிற ஒரு அனுபவம். ஒருவனுக்கு ஒரு வாட்டி ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அவன் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து மினிஸ்ட்ரி பண்றீங்கன்னு வைங்க, ஒரு சில இடத்துல ட்ராக்ஸ் வாங்கிக்குவாங்க, ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க? கிழிச்சு போட்டுருவாங்க. அடுத்த நாள் போகும்பொழுது அந்த மனுஷனுக்கு நீங்க ட்ராக்ஸ் கொடுப்பீங்களா? பிராக்டிக்கலா சொல்லுங்க. அடுத்த நாள் போகும்பொழுது அந்த மனுஷனுக்கு நீங்க ட்ராக்ஸ் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? நேத்தே அவன் கிழிச்சு போட்டான், இன்னைக்கு நான் ஏன் அவனுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கணும் நினைப்போம்ல. இது அல்ல சுவிசேஷத்தின் அபிஷேகம். அவன் 100 தடவை கிழிச்சாலும் நான் 101வது தடவை அவனுக்கு என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய ட்ராக்ஸை கொடுப்பேன். அதுதான் ஊழியத்தின் அபிஷேகம். உனக்கு அடி விழுதா? வாங்கிக்கோ. உனக்கு விரோதமா பேசுறாங்களா? வாங்கிக்கோ. சபைக்கு விரோதமா ஒருத்தன் பேசுறானா? வாங்கிக்கோ. ஊழியத்தின் அபிஷேகத்தை பெற்ற எல்லா மனுஷனும் எல்லாத்தையும் சகித்துதான் வாழ்ந்தாகணும். உனக்கு விரோதமா சபைக்குள்ளே உனக்கு விரோதமா எழும்புறாங்களா? கண்டுக்காத.
கண்டுக்காதீங்க. ஆண்டவர் கூட இருந்த சீஷர்களும் தான் நம்ம அண்ணன் அன்பின் சீஷன் என்ன பண்ணாரு, ஐயா நீங்க பேசுற வார்த்தைலாம் சரியில்லை, நீங்க அபிஷேகம் நீங்க வந்தீங்க, குணமாக்குனீங்க, சுகப்படுத்தினீங்க, இப்ப என்னடா சிலுவையில் அறைய போறாங்க, நான் சாவ போறேன்னு சொல்றீங்க, நீங்க பேசுற வார்த்தைலாம் சரியில்லை அப்படின்னு சொன்ன கர்த்தர் என்ன சொன்னாரு? கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரு பேதுருவை பார்த்து? அப்பாலே போ. யாரை பார்த்துங்க? கூட இருந்த அன்பின் சீஷனை பார்த்து அந்த வார்த்தை சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், உன்னை கொண்டு செய்கிற திட்டத்திற்கு விரோதமா இப்படிப்பட்ட சாத்தான்கள் எழும்பி வருவாங்க. ஒரு இடத்துல ஊழியம் பண்றோம், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு விரோதமா ஒரு மனுஷன் பேசிட்டான், அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த இடத்துல நின்று ஊழியம் பண்றான் அப்படின்னு ஜனங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க. கவலையே படாதீங்க, ஜனங்கள் நம்மளை ஊழியத்திற்காக அழைக்கவில்லை, தேவன் நம்மளை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். ஜனங்கள் நம்மளை நியாயம் தீர்க்க அவர்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை, கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்க தான் அவருக்கு அதிகாரம் உண்டு. மனுஷங்க உனக்கு விரோதமா என்ன வார்த்தைகளை பேசினாலும் கவலைப்படாத, அவர்கள் உன்னை படைத்த தேவன் அல்ல, உன்னை படைத்த தேவன் இயேசு. அவர் உனக்கு விரோதமா பேசினாரா, அப்போ அப்பாவின் சமூகத்துல உட்கார்ந்து முழங்கால் படினுங்க, ஆண்டவரே நான் இந்த விஷயம் செஞ்ச ஆண்டவரே, ஆனா அதற்கு பலனே கிடைக்கலையப்பா, நான் ஊழியம் செஞ்சனே, நான் சுவிசேஷத்தை அறிவிச்சனே, எனக்கு அது பலனே கிடைக்கலையே ஆண்டவரே நீங்க சொல்லி கேட்குறீங்களா? கர்த்தர் அதை செயல்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு மனுஷனுக்கு நீ 100 வாட்டி டிராக்ஸ் கொடுத்து அவன் கிழிச்சு போடுறான் அப்படின்னா 101வது தடவை கர்த்தர் அப்படின்ற வசனத்தையாவது அவன் வாசிப்பான். அவனுக்கே வெறுத்து போயிடும், என்னடா டெய்லி வந்து கொடுக்குறாங்களே, அப்படி என்னதான் இருக்கு அதுல அப்படின்றத என்ன பண்ணுவான், அவன் பிரிச்சு படிக்க ஆரம்பிப்பான். அந்த நேரத்துலதான் கர்த்தர் அந்த மனுஷனோடு பேசுவார். நான் ஒன்று சொல்லட்டா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த சபை போதாது. ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த இடம் பத்தாது, இன்னும் இடிச்சு நம்ம பெருசா கட்டிக்கிட்டே போகணும். கர்த்தரோட ஆத்துமாக்கள் இந்த சபைக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு அபிஷேகம் வேணும். நாளைக்கு ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்றோம், இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் டெக்னாலஜில வேற லெவலா வளர்ந்துருக்காங்க. நீ ஒரு வசனத்தை கேட்டீங்க அப்படின்னா அதற்கு 3 கேள்விகளை உனக்கு திரும்ப கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு அபிஷேகம் தேவை. முன்ன மாதிரி எல்லாம் இப்ப ஈஸியா ஊழியம் பண்ண முடியாது. நீங்க பாருங்க, கவர்மெண்ட் டாக்ஸ் கொடுத்து மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது, ஜெப வீடா வைக்க கூடாது, நிறைய சட்டங்கள் என்ன பண்றாங்க. கவர்மெண்டே நமக்கு விரோதமா போட்டாலும் நம்ம மேல வச்சிருக்கிற அபிஷேகம் சும்மா கிடையாது, கவர்மெண்ட்டையே ஆட்டி படைக்கிற அபிஷேகம். யார் என்ன சட்டத்தை போட்டாலும் சரி, எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் ஊழியத்தை நான் நிறைவேற்றிய தீருவேன்ற அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க, கர்த்தர் ஆத்துமாக்களை ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு வந்துருவார். நீ ஊழியத்தை செய்ய வேண்டியது உன் கடமை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை, அதை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்துட்டே இருப்பார். இந்த சபை வளருவது விசுவாசிகளின் கையில தான் இருக்குதே தவிர ஊழியக்காரன் கையில கிடையாது. ஊழியக்காரன் என்ன பண்ணுவாரு, வாரம் 7 நாள் சபையில 50 பேர் 50 குடும்பம் இருக்கா, மாசத்துக்கு எத்தனை குடும்பத்தை வந்து சந்திக்கிறாரு, குடும்பத்தை வந்து போய் பேசி உங்க பிரச்சனை என்ன, சபையை வளர்த்து சபை மக்களை சீர்படுத்த தான் ஊழியக்காரங்க. மெய்ப்பண்ட ஆண்டவர் ஏன் ஆடுகளை கொடுக்கிறாரு, அந்த ஆடை எப்படியாவது ஆட்டுக்குட்டியா பரலோகத்தை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு தான். அந்த ஆடு வழி விலகி போயோ, அந்த ஆடு முள்ளுக்குள்ள மாட்டினாலோ அந்த ஆடை என்ன பண்ணணும், அந்த எடுத்து மருந்து போட்டு அதை கட்டு போட்டு அதை மறுபடியும் தன் மந்தைக்குள் வைத்துக் கொள்வதற்கு தான் மெய்ப்பன். ஆனா அந்த ஆட்டு மந்தை வளர்க்க, அந்த ஆட்டு மந்தையை பெறுகிறது யார் கையில இருக்கு, ஆடுகளின் கையில தான் இருக்கு. ஆட்டு மந்தை பெருக 100 200 300 ஆட்டு மந்தை பெருகணும் அப்படின்னா ஆடுகள் தன் வேலையை சரியாய் செய்தால் ஆட்டு மந்தை பெருகி கொண்டே இருக்கும். நீங்க ஊழியத்தை சுவிசேஷத்தை சரியா செஞ்சீங்க அப்படின்னா இந்த இடம் பத்தாது, இதுக்கு டபுளாவே கர்த்தர் இடத்தை கொடுத்து இந்த இடத்துல ஆராதனை நடத்த உதவி செய்வார்.
அதற்கு நீங்க சுவிசேஷத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தட்டி கழிக்காதீங்க. கர்த்தர் கூப்பிட்டாரா, ஊழியத்துக்குன்னு உன்னை கூப்பிட்டுட்டாரா, உன் இருதயத்துக்குள்ள பேசிட்டாரா, நீ ஊழியம் செய்ய வான்னு கர்த்தர் பேசிட்டாரா, அந்த மனுஷன் அப்படி பேசுவான், இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிடுவாரு, இவங்க இப்படி பேசிடுவாங்களே, நோ, அதெல்லாம் கேர் பண்ணவே பண்ணாதீங்க. உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தவர் கர்த்தர், உனக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்தவர் இயேசு, உன்னை ஊழியத்திற்கு அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த மனிதனும் உனக்கு ஊழியத்துக்கு அழைக்கல. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு நிச்சயம் அபிஷேகம் தேவை. அதை நல்ல மனசுல வச்சுக்கொண்டு, ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பா, நான் 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். என்ன அவங்க திருப்பி கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். அதனால அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு அபிஷேகம் வேணும். நீங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கினதுனால தானே நீங்க ஊழியத்தை வல்லமையா முடிச்சீங்க. நான் சுவிசேஷத்தை அறிவிச்சு இந்த பூமியை அழியறதுக்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வருவேன். அதற்கு எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி நீங்க அப்பாவின் சமூகத்துல என்ன பண்ணணும், கேட்கணும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் உங்களை அபிஷேகத்துக்குள் நடத்த விரும்புகிறேன். வாசிங்க 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமென். போதும், நல்லா கவனிங்க. யெகூவை அபிஷேகம் பண்ண தேவன் சொன்ன வார்த்தைகளை தான் இப்ப நான் வாசித்தேன். 3வது, கிருபையை வெளிப்படுத்த அபிஷேகம் வேணும். 3வது எது வேணும்? கிருபையை வெளிப்படுத்த அபிஷேகம் வேணும். நல்லா கவனிங்க. யெகூவை இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணாங்க. யெகூவை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்சது யெகூ தான். இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவாகி யெகூவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ ஏதாவது ஆண்டவர் ஏதாவது ஒரு பிசாசு எனக்கு விரோதமா ஏதாவது ஒரு சோதனையை கொடுக்குறான் அப்படின்னா பைபிள் எடுத்து இந்த 2 ராஜாக்கள் பகுதியை தான் வாசிப்பேன். யெகூவின் சரித்திரத்தை வாசிக்க ஆரம்பிப்பேன். எப்படி தரமா இருக்கும். அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஒரு ஆண்டவர் அடுத்த என்ன சொல்றது, இந்த அசைன் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு அடுத்த புக்கிங், அடுத்த வேலையை கர்த்தர் அவனுக்கு உடனே என்ன பண்ணுவாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்க போனாலும் சரி, விக்கிரக தோப்புகள் இருக்குதா அதை உடை செறிவாரு. தேவனுக்கு விரோதமா இந்த மனுஷன் எழும்புறானா அவனை அந்த இடத்துல சங்கரிப்பாரு. அது அபிஷேகத்தின் கிருபை, யெகூவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம். ஆனா அப்படியே தாவீதுக்கு வாங்கலேன். தாவீது மேலேயும் கர்த்தர் அபிஷேகம் வச்சிருந்தார். தாவீது மேலே கர்த்தருக்கு அபிஷேகம் கொடுத்தார். ஆனா அவனுக்கு விரோதமா எழும்பி வந்த சவுல் அவன் கையில் சிக்கினாலும் தாவீது என்ன பண்ணல, சவுல சாகடிக்கல. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்த கிருபை வேறு. தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. இனிமே தாவீது தான் ராஜா. அவன் நினைச்சிருந்தானா சவுல அந்த இடத்துல சவுல துரத்திட்டு வரும்போது அவனுடைய ஈட்டி எடுத்து வாளை எடுத்து அப்பவே சவுல கொண்டிருக்கலாம். ஆனா தாவீது அதை செய்யல. ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது கடந்து போனார். தாவீதுக்கு கொடுத்த கிருபை வேற, யெகூவுக்கு கொடுத்த கிருபை வேற, என்ன சொல்ற சாலமோனுக்கு கொடுத்த கிருபை வேற. ஏன் ஆண்டவர் தாவீது இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், அவன் யுத்த வீரனா இருந்த ஒரே ஒரு நோக்கத்தினால கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தாவீதால என்ன பண்ணல முடியல. ஆனா சாலமோன் கட்டுனான். அவன் யுத்தத்தையே செய்யாம அமைதியான ஆட்சி என்ன பண்ண சாலமோன் செய்தான். பின்னாடி அவனுடைய வாழ்க்கையின் முடிவுல கர்த்தரை விட்டு வழிவிலைக்கு போகிற காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு ஆலயத்தை கட்டுகிற போது சாலமோனின் வார்த்தை என்ன தெரியுமா இருந்துச்சு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் காதுகளை திறந்து பதில் கொடுப்பார். ஏன் சாலமோன் வச்ச சட்டினார் அப்படின்னா சாலமோன் மேல வச்ச கிருபை வேற. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கலேன், கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு கிருபை இருந்துச்சு. 12 விதமான சீஷர்களுக்கும் 12 விதமான கிருபைகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். அதுல பவுல் விசேஷித்தமானவன். பவுல் என்ன பண்ணாரு, ஜனங்களை சாகடிச்சு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி எப்படியாவது அவர்களை அழிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தவர் மேல கர்த்தர் ஒரு கிருபை என்ன பண்ணாரு, கொடுத்தார். அந்த கிருபையை வைத்து பவுல் எத்தனை ஊழியத்தை செய்தார் தெரியுமா? பவுலுடைய டிரெஸ் பட்டு உயிரோடு எழுந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவனுக்குள்ள கொடுத்த கிருபை வேறு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த கிருபைய வேறு விதமா என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. கிருபையை கொடுத்தது அவருடைய ஊழியத்தை செய்ய,
கிருபையை கொடுத்தது நம்மை பரலோகத்துக்காக காத்துக்கொள்ள, கிருபையை கொடுத்தது நம்மளை எப்படியாவது இயேசுவுக்குள்ள உண்மையாய் வாழ்ந்து பாவத்தை ஜெயித்து பூமியில வெற்றிகரமாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போவதுக்கு தான் கிருபையை கொடுத்தாரு. நம்ம பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஏன் 7-70 தடவை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? மன்னிக்க சொல்லியிருக்காருல்ல. அதுக்காக 7-70 தடவை நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? இன்னைக்கு கிருபை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாங்கன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்தது நம்மை இயேசுவுக்கு பிரஸ்தாபப்படுத்த, இயேசுவை போல் நம்ம வாழதான் நமக்கு கிருபை. பாவத்தை செஞ்சு அதை மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அல்ல கிருபை. கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அதை செய்யறாங்க. அதை சொல்றதுக்காக நான் வரல, நான் இயேசு நல்லவர் என்ற வார்த்தையை சொல்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். நிறைய ஊழியர்கள் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்க, அந்நிய வார்த்தைகளை சபைக்குள்ள கொண்டு வராங்க, உலக பிரகாரமான வார்த்தைகளை சபைக்குள்ள கொண்டு வராங்க. யார் சொன்னா கிருபையை கர்த்தர் அப்படி கொடுத்தாருன்னு? கிடையாது. உன்னை வெற்றிகரமாய் வாழ்வதற்கும் நீ இயேசுவுக்குள்ள வாழ்வதற்கும் உன்னை கொண்டு பயன்படுத்துவதற்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உலக மனுஷனுக்கு கொடுக்காத கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், கர்த்தர் விட்டு வழி விலகி போயிருக்கிறோம், ஊழியருக்கு விரோதமா பேசியிருக்கிறோம், சபைக்கு விரோதமா பேசியிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மன்னிச்சு இங்க உட்கார வச்சிருக்காரா இல்லையா? கர்த்தர் நம்மளை மன்னிச்சு இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காரு இல்லையா? அதுதான் கிருபை. அதுக்காக அதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்க முடியுமா? அதே வார்த்தைகளை திரும்ப பேச முடியுமா? நோ, அது அல்ல கிருபை. ஒரு தடவை கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு, சரிப்பா நீ என்னுடைய மகன், நீ வழி விலகி போயிட்ட, உன்னை மன்னிச்சு நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை திரும்ப ஆலயத்திற்கு கொண்டு வந்து அமர வச்சுட்டாரு பாருங்க. அந்த செகண்டே நம்மளுக்குள் இருந்த அந்த வார்த்தை, நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பேசின அந்த வார்த்தை, ஊழியருக்கு விரோதமாய் பேசின அந்த வார்த்தை, சபைக்கு விரோதமாய் பேசின அந்த வார்த்தை வெளியே போயிடணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் உன்னை புதிய கிருபையினால என்ன பண்ணிட்டாரு? நிரப்பிட்டாரு. அந்த கிருபையில வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிருபைய எப்பவுமே வெளிப்படுத்துவதில் ஜாக்கிரதையா வெளிப்படுத்தணும். நிறைய பேர் கிருபை எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாம யூஸ் பண்றாங்க. அந்த கிருபையை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்கும் நமக்கு அபிஷேகம் வேணும். நிச்சயமாய் அபிஷேகம் இல்லாம நம்மளால இந்த பூமியில வாழவே முடியாது. அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் ஒழிய நம்மளால இந்த பூமியில வாழவே முடியாது. இன்ஃபேக்ட் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி கூட சொல்றேன். அபிஷேகம் இல்லைன்னா நம்மளால கிறிஸ்தவனாய் வாழவே முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் அபிஷேகம் வேண்டும். இன்னைக்கு நிறைய சபையில பாருங்க, ஒன்லி ஜீசஸ்ன்றாங்க, இயேசுவை மட்டும்தான் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாங்க. யெகோவா விட்னஸ்ன்னு வச்சிருக்காங்க, யெகோவாவை மட்டும்தான் சொல்றாங்க. அங்க பிதா எங்க, பரிசுத்த ஆவி? தேவன் என்ன சொன்னாரு? ஒரு வசனத்தை வாசிங்களேன். யோவான் 14:23 வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் நான் அவனிடத்தில் என்ன பண்ணுவேன்? அன்பாயிருப்பேன் சொல்லிட்டு என் பிதாவும் அன்பாயிருப்பார்ன்ற சொன்ன வார்த்தைய அடுத்த வார்த்தை கவனிங்க. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட என்ன பண்ணுவோம்? ஏன் நான் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இந்த இடத்துல நாங்கள் அப்படின்றான்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாங்கள் 3 பேரும் யாருக்குள்ள வந்து வாசம் பண்ணுவோம்? என்னிடத்தில் அன்பா இருக்கிற மனிதனுக்குள். அப்ப கர்த்தர் ஏன் திருத்துவ தெய்வத்தை முக்கியப்படுத்துறாருன்னு தெரியுதா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் உண்மையான தெய்வன். இல்ல, இயேசு கிடையாது, பரிசுத்த ஆவிதான். பரிசுத்த ஆவி கிடையாது, இயேசு தான். பிதா மட்டும்தான், இயேசு கிடையாதுன்னு சொல்ற எல்லா வசனமும் துர்உபதேசனம் தான். ஏன்னா வேதம் சொல்லுறது, சத்தியத்தை புரட்டுகிறவர்கள் கடைசி காலத்துல என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு எழும்பியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் எழும்பியிருக்காங்க, சத்தியத்தை புரட்டுகிற. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பகுத்து போதிக்க நமக்கு கிருபை வேண்டும். அவங்க சொல்ற வார்த்தை உண்மையான வார்த்தையா, சத்திய வார்த்தையா, அது தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தையா அப்படின்னு நமக்கு தெரிவதற்கு நமக்கு கிருபை
வேணும். அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபையை கொடுங்க. நான் திருத்துவ தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன், அந்த திருத்துவ தேவ சத்தியத்தை புரிந்து கொள்ள எனக்கு கிருபை என்ன பண்ணுங்க, கொடுங்க. இந்த உலகத்துல வாழ்றேன், இந்த உலகத்தின் மனிதனை ஜெயிக்க எனக்கு கிருபை வேண்டும், எப்படியாவது கிருபையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நாளுக்கு நாள் கேட்கணும், ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கேட்கணும். நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஒரே மாதிரிலாம் நிரப்ப மாட்டார். நீங்க வேணா நினைச்சு பாருங்க, இந்த ஆராதனை முடிவில் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட நிறைய விஷயத்த பேசுவார். கர்த்தர் என் கூட நிறைய விஷயத்த பேசினார். அவர் பேசினதுனாலதான் இன்னைக்கு பேசுறேன். ஏன் தெரியுமா? இந்த சபை வளரணும், இந்த சபை பெருகணும். இந்த ஊட்டியிலேயே யாரும் பார்க்காத அளவுக்கு இந்த சபை வளரணும். அதற்கு காரணம் நீங்க மட்டும்தான் இருக்கணும். ஊழியர் பேசுற வார்த்தையினாலேயோ பலிபீடத்திலிருந்து வர வார்த்தையினாலோ அல்ல, தேவன் உன்னோடு பேசுற வார்த்தையினால, கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தினால இந்த சபை வளரணும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் அது நிச்சயமா பயங்கரமா இருக்கும். அதற்கு நீ அபிஷேகத்தை ஒப்பு கொடுத்தார். நான் முடிக்க போறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிங்களேன். அந்த வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னாலே கர்த்தர் எதற்காக உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் என்பதை தெரிஞ்சிடும். 1:2:27 நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான வசனம், அதை நல்லா கவனிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒரு வாட்டி நீ அபிஷேகம் பெற்று கொண்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போகாது, அது உங்களை நிலைச்சுதான் நிற்கும். ஆனா நாங்க உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, அபிஷேகமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இந்த இடத்துல இன்னும் ஊழியர்கள் நீ இப்படி போற அப்படி போறன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கும். யாருங்க போதிக்கிறா? யார் போதிக்கிறா? அபிஷேகம். ஊழியர் போதிருக்காருன்னு வசனம் சொல்லுதா? கர்த்தருடைய ஊழியக்காரங்க போதிக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுதா? கிடையாது. உன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகமே உன்னை போதித்து வழி நடத்தும். அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. நிறைய ஜனங்க இன்னைக்கு அதை நினைக்கிறாங்க, எனக்குள்ள ஏதோ பேசுது, அது ஒருவேளை பொய்யா இருக்குமோ, என்னுடைய பிரம்மையா இருக்குமோ, என்னுடைய நினைவா இருக்குமோ. கிடையாது. நிறைய டைம்ல அபிஷேகமே உன்னோட பேசும், அபிஷேக வார்த்தையை உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கும். நம்ம அது என்னுடைய சுயமா இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது, ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க, நான் சொல்றேன். நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1வது 2வது படிக்கிறப்பெல்லாம் எங்க பாஸ்டருக்கு முன்னாடியே சர்ச்சில் உட்காருவோம். அப்போ எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவர் பேசுறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவேன். நாங்க ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க பசங்களை எல்லாரும் உட்கார வச்சு நான் பிரசங்க எடுப்பேன். அவர் என்ன பேசினாரோ அதையே நான் என்ன பண்ணுவேன், திரும்பி பிரசங்க எடுப்பேன். இது எனக்கு ஒரு ஆசை வந்த உடனே, சின்ன வயசுல ஒரு ஆசை, எப்படியாவது அப்பாவுக்காக என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணும். அவங்க பேசுறது இல்லை, கர்த்தரா என் கூட பேசி நான் என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணும், சிஎஸ்சி ஃபாதரா போகணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வச்சேன். ஆண்டவர் அப்புறம் அடிச்சு கொண்டு வந்து பெண்டிகாஸ்ட்ல விட்டுட்டாரு. நீ ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு அந்த அபிஷேகம் என்ன பண்ணும், உணர்த்தி கொண்டே இருக்கும். உனக்குள்ள கர்த்தர் பேசுறாரா, உன் இருதயத்துல ஏதோ ஒரு வார்த்தை பேசுதுன்னு வைங்களேன், நீங்க அது ஐயோ அது என்னுடைய நினைவு, அது என்னுடைய பிரம்மை, பாஸ்டர் என்ன வலுக்கட்டாயமா ஊழியத்துக்கு கொண்டு வராரு, பாஸ்டர் என்ன வலுக்கட்டாயமா இந்த இடத்துல மாட்டி விடுறாருலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உன் கூட பேசுற வார்த்தை தான் அது. நீங்க அதை நிறைய டைம்ல அது என்னுடைய நினைவுன்னு நினைக்கிறீங்க. நோ, அது ஜீசஸ் கர்த்தர் உன்னோடு பேசுற அந்த வார்த்தை. அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. எது போதித்தபடியே அவர் உங்களுக்கு போதித்தபடியே எல்லாம் வசனம் சொல்லல. அது அதாவது அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே யாரில் நிலைத்திருக்கணும், அந்த அபிஷேகத்துல நிலைத்திருக்காதீங்க, அபிஷேகத்தை கொடுத்த அவரில் அதாவது இயேசுவில் என்ன பண்ணுங்க, நிலைத்திருக்க. அப்போ அபிஷேகத்தை கொடுப்பது யாரு? இயேசுதான். அதுல நிலைத்திருக்க பண்ணுவது யாரு? இயேசுதான். அது பொய் அல்ல, அது உண்மை என்று உன்னோடு பேசுவது யாரு? அவர்தான். அதுல நிலைத்திருக்க பண்ணுவதும் அவர்தான். அப்ப நம்பர் 1 நான் முடிக்கிறேன். நம்பர் 1 எதுக்காக நம்ம அபிஷேக தேவை? பாவத்தை ஜெயிக்க. 2வது சுவிசேஷத்தை அறிவிக்க. 3வது கிருபையை வெளிப்படுத்த. இந்த 3 அபிஷேகத்தையும் இப்ப நீங்க பெற்றுக்க போறீங்க. கர்த்தரிடத்தை கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்.
பாட்டு பாடுறதுனாலயோ கை தட்டுறதுனாலயோ அல்ல, உன் இருதயத்திலிருந்து நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் என்ன பண்ணுவேன், போய் போஜனம் பண்ணுவேன். அவர் நிரப்ப ஆசையா தான் இருக்கிறாரு. இருதயத்தின் வாசப்படியில வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. ஆனா நிறைய டைம் அப்பாவை உள்ள கூட்டுக்கிறது நமக்கு மனசு வர மாட்டேங்குது. நான் எப்பவுமே வரப்போற எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு ஒயிட் போர்ட்ல ஒரு பிளாக் மார்க் இருந்தா நம்ம கண்ணு எதை நோக்கி பார்க்கும்? அந்த கருப்பு. எல்லாமே வெள்ளையா இருக்கு, அந்த இடத்துல மட்டும் ஏதோ கருப்பு புள்ளியா இருக்குதே அப்படின்றதுதான் நம்ம மனசு என்ன பண்ணும், உறுத்தும். இயேசுவும் அப்படிதான். உன் இருதயம் முழுவதும் அவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவன் இருதயத்துக்குள்ள வருவார். உனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்னா நீ கேட்டு பெற்றுக்கொண்டே ஆகணும். கண்களை மூடலாமா? நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக அந்த அபிஷேகத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, எனக்கு பாவத்தை ஜெயிக்க அபிஷேகம் வேணும்பா, சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. இன்னும் நிறைய தலைப்பு இருக்கு, நான் பேசினா டைம் போதாது. உங்களை பிரசன்ஸ்குள்ள நடத்த விரும்புறேன். நல்லா கவனிங்க. தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகத்தினாலதான் அவன் ராஜ்யபாரத்தை வெற்றியாய் முடிச்சான். எல்லாரும் கண்களை மூடுங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து சின்ன பசங்கள இருந்து எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆல் ஆஃப் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ க்ளோரி. எல்லாரும் கண்களை மூடுங்களேன். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க கேட்கிற ஒவ்வொரு இடத்துல இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒரு இடத்துல கர்த்தர் பேச விரும்புகிறார். கர்த்தர் உன் இருதயத்துல ஏதோ ஒரு வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் அதை எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, அவங்க இருதயத்துல நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்களே, அது தேவன் பேசுகிற வார்த்தை. நீ நிறைய நேரத்துல அது மனுஷங்க பேசுறதா நீங்க நினைக்கிறீங்க. உனக்கு விரோதமாய் ஒரு விஷயம் எழும்பி வந்த உடனே அது மனுஷன் பேசுறதா நினைக்கிற, ஊழியரின் வார்த்தையா நீ நினைக்கிற. இல்ல, கர்த்தர் வாங்க கூட பேசுறாரு. இயேசு வாங்க கூட பேசிட்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள பேசிட்டு இருக்காரு. சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தினால அவன் சிங்கத்தின் வாயை கிழித்தான். தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகத்தினால அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் மாறினான். பவுலுக்கு கொடுத்த அபிஷேகத்தினால அவர் தன் ஊழியத்தின் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு வெற்றிகரமாய் வாழ்ந்து முடிப்பார். கர்த்தர் உனக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னையும் நிரப்ப விரும்புகிறார். உனக்கு பாவத்தை மேற்கொள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஊழியத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து விரும்புகிறார். போதும், இனி நீ பாவத்துக்குள்ள போகாத, இனி அதற்குள்ள போகாத. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் வேறு. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் வேறு. கர்த்தர் உன்னை ஊழியத்துல வல்லமையா எழுப்பதான் கர்த்தர் பயன்படுத்தினார். உலகம் உன்னை இழுக்கும் பொழுது அதற்குள்ள போகாத. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் இது அல்ல. ஓ ராஷந்துர லகன பலௌதடி ஹந்துடலகபோ ரகுந்தினி ஹந்துடல பௌன ஹதுடிலி ஹந்துடபா ராஷந்துடேனே மௌல ஹதுடிலேபோ ரிகந்துடமா ரகுந்தில ஹதுடேலே பௌனனி ஹதுடலேரபா. இருதயத்தில் கேளுங்க ஏசப்பாட்ட, அப்பா என்ன நிரப்புங்கப்பா. என்ன அபிஷேகத்தினால, ஒரு புதிய வல்லமையினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால என்னை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போங்க. கணக்கால் அளவு போதாதுப்பா, என்ன நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. Thank you glory, thank you glory, thank you glory. என்னை கொண்டு போங்கப்பா, அபிஷேகத்தின் ஆழத்துக்கு கொண்டு போங்கப்பா. அபிஷேகத்தின் ஆழத்துக்கு என்னை நடத்துங்கப்பா. வல்லமையின் ஆழத்துக்கு என்னை நடத்துங்கப்பா. இது கர்த்தர் கொடுக்கிற உனக்கு கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். கர்த்தர் உன்னை வல்லமையாய் நிரப்ப கர்த்தர் கொடுக்கிற ஒரு கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். அதை மிஸ்யூஸ் பண்ணாத, அதை விடாத. கர்த்தர் வாலிப பிராயத்திலே உன்னை தெரிந்து கொண்டார்ல, கர்த்தர் வாலிபனா இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டு அமர்த்திருக்கிறார். மகனே, மகளே, விடாத. தேவன் உன்னை பயன்படுத்துகிற நேரம், கர்த்தர் உன்னை நிரப்புகிற ஒரு நேரம். ஓ ராஷாதுடா ஹதுடேலேரபோ ரிகந்துடா நமௌதடி ஹதுடேலேரபா சந்தனாமா ரகுஷேதேலேபா ரிகந்துடாபா ரிகந்தேலேபோ ரகுந்தினா ஹதுடலரபௌதி ரிகந்துடலரபா. இயேசுவின் நாமத்தில் கடின இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். உன் இருதய கடின கர்த்தர் உடைக்கிறார். பலிபீடத்தில் இருந்து ராக்கினி உன்னை நிரப்பும். ரிஷாதேலேபோனா ரிகுந்தேனா மௌனனி ஹதுடலரபா ரிகதேலேபோ ஷாதனா பௌதரி ஹதுடனா மௌனனி ஹதுடபா ரிகதேபோல ரமனா துடிலரபா ரிகந்தேனா மௌஷிதா ஹதுடலரபா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. கர்த்தர் உன்னை புதிய வல்லமையினால் நிரப்புறார். மகனே, உன் இருதயம் கடினப்பட்டது ஏன்? ஓ ராஷாதல பௌனரா ஹதுடபா. கர்த்தருக்கு விரோதமா உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. கர்த்தருக்கு விரோதமா உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. ரிஷாதடபா நதுலேரபா நஹதுடலரபா ரிகதுடலரபா உலரி ஹதுடலரபா நஹதுடலரபா ரகபா மனஷதடனமா ரிகதேனே மௌரலி ஹதுடலரபா லரகபா ரதுனனா மௌன ஹதுடிலிரேனபோ. Thank you glory, thank you glory.
Thank you, glory. கர்த்தர் உன் இருதயத்துல கொடுக்கிற வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் உன் இருதயத்துல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்ல, அதை வெளிப்படுத்துங்க. சிஸ்டர், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் சிஸ்டர். ஓ ராஷாந்தனமா ரிகேந்தனமோ ரிகந்துனமா. நான் பேசுகிறேன், நான் அல்ல எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். தேவன் என் இருதயத்தில் வெளிப்படுத்தின வார்த்தைகளை சொல்லுகிறேன். மகனே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் வேறு, ஆனா நீ போய் கொண்டிருக்கிற வேலையோ வேறு. கர்த்தருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். எத்தனை நாட்கள் அலக்கழிப்பாய், எத்தனை நாட்கள் அதை தட்டி கழிப்பாய். கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்துருச்சு. கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு. போதும், உலகத்துக்காக ஓடினது போதும், உலகத்தின் மனிதனுக்காக வாழ்ந்தது போதும், உன் குடும்பத்துக்காக நீ ஓடினது போதும். நீ எனக்காக ஓட எழும்பு, நீ எனக்காக ஓட எழும்பு. அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல எழும்பு, என்னுடைய கிருபையை பிரஸ்தாபப்படுத்த எழும்பு. ராஷாச்சன மௌன ஹந்துடலரவா ரிகந்துடோலரவோ ரிகதெரவோ ரசுதன ஹந்துடன மௌன நிகந்துடலரவா ரகுதெலே மௌன நிகந்துடனமா ரகுதெனே மன சதடன மனக ரகுதெனே பௌல ரிகந்துடலரவா தினாலரி போலிரிலரே மோஷினந்துடலரே நீ பேசுகிற அந்நிய பாஷையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மௌனமா இருக்காத. ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து கடந்து வரும். நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து வந்துரும். வா மூலியமா செய்யணும்னு கர்த்தர் நினைச்ச காரியத்தை வா மூலியமா தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் நினைக்கிற எல்லா காரியத்தையும் தாவீதை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் நிறைவேற்றினார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்யும் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு மட்டும்தான் செய்வார். ஒருவேளை நீ எழும்பலன்னு வைங்களேன், ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வந்துருங்க. பலிபீடத்திலிருந்து இன்னொரு வார்த்தையை சொல்லவா? இந்த சபை வெற்றிகரமாய் வாழ்வதும் விசுவாசிகளால் நிரம்பி இருப்பதும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. இந்த சபை உடைஞ்சு போவதும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நான் கண்ணீரோடு சொல்றேன், தயவு செஞ்சு சபைக்கு விரோதமா எழும்பாதீங்க. பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இது உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்த சபை, இது உன்னுடைய சபை. பேருதான் சர்ச் ஆஃப் காட், பேருதான் ஸ்தாபனம். இது நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம், இது நீ வாழ்ந்த இடம், கர்த்தர் உன் கூட பேசின இடம், இது கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்த நினைத்துகிற இடம். இந்த இடத்துக்கு விரோதமாய் நீ எழும்புன்னு சொன்னா, இந்த ஆலயத்துக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய் உன்னுடைய வார்த்தை வருமே என்றால், பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து கடந்து வரும். ரட்சிப்பு வேறொரு மனிதனிடத்திலிருந்து வரும். ரட்சிப்பு வேறொரு அந்நிய ஜனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருவார். அப்பொழுது நீ என்ன செய்வ? பரலோகத்தில் உனக்கு கொடுத்த அங்கீகாரம் வேறொரு மனுஷனுக்கு போகுமே. பரலோகத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு வல்லமை அது வேறு மனுஷனிடத்தில் போகுமே. அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணாத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் ரொம்ப மேன்மையானது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை எந்த மனிதனுக்கும் கொடுக்காத ஒரு வல்லமை. அந்த வல்லமை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அந்த வல்லமை விட்டு போகாத. அந்த வல்லமை உனக்கு மட்டுமே கொடுத்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை காத்துக்கோ. ஆண்டவரே, என்னை எப்படியாவது பயன்படுத்துங்கப்பா. இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது போதும். கடைசியா ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே, இதுவரைக்கும் இருதயம் கடினப்பட்டது போதும். இதுவரைக்கும் சபைக்கு விரோதமா நான் பேசுனது போதும்பா. இனி நான் உமக்காக ஓட விரும்புறேன். இனி நான் உமக்காக வாழ விரும்புறேன். இனி நான் உமோடு கூட வாழ விரும்புறேன் ஆண்டவரே என்று சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி கண்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக, ஆண்டவரே அப்பா, நான் உமக்காக வாழ விரும்புறேன், என்ன பயன்படுத்துங்க. ஊழியம் செய்வதற்கு வயது தேவையில்லை. ஊழியத்தை செய்வதற்கு வயது தேவையே கிடையாது. கர்த்தர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் அது ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். இப்போ வாரும். இப்போ எல்லாரும் வாய்களை திறங்களே. எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகமாய் பாடுங்க. எங்கள் மத்தியிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலை முகலில் இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மபாரம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவர், கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். என் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான, கண்களை மூடி பாடுவோமா? ஓ, நீ பாட பாட ஒரு வல்லமை இறங்கு பாருங்க. Thank you, glory. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும். பெற்றுக்கோ பெற்றுக்கோ. இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலை முகலில் இறங்கி வந்தவரே, சீனாய் மலை முகலில் இறங்கி வந்தவரே, ஆத்மபாரம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மபாரம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் கர்த்தர் வரார் பாருங்க. இருதயத்துக்குள்ள இப்போ வாரும்
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சபைக்குள் வாரும் இப்போ வாரும் எங்கள் மத்தி சுடலரவா ஓரிதரலரவோ லிரலரவோ ரீதுரலவோ சினஹம் சுடலரவோ ரீகன்செலவோ நலலரவா ரீதரவோ நேரவோ சந்தலரவோ லரகனவலரவலரவா ரீதுரோரவோ ரகுந்தலரவோ. எல்லாரும் கண்களை மூடி என்ன கவனிங்களேன். ஆராதனை முடிக்க போகிறேன். நீ காலேஜ் படிக்கிற மனுஷியா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும், வேலை செய்கிற மனிதனாய் மனுஷியா இருந்தாலும், நீ தொழில் செய்கிற மனிதன் மனுஷியா இருந்தாலும், கர்த்தர் உன்னை கொண்டுதான் செய்ய போகிறார். உன் இருதயத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினாரு பாருங்க, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அவர் உன்னை கொண்டு தொடங்கினதை உன்னை கொண்டுதான் முடிப்பார். உன்னை கொண்டு ஆரம்பித்த கர்த்தர் அவர் உன்னை கொண்டு மட்டும்தான் முடிப்பார். தேங்க்யூ க்ளோரி. அப்பா, எல்லார் மேலும் உங்க வல்லமை ஊற்றுனீங்களேப்பா, இந்த வல்லமை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசி ஹல்லேலூயா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசினதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைகளை புடமிட்டு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை தேற்றி இருக்கிறது. ஆண்டவரே, அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே, அந்த அபிஷேகத்தினால எங்களை நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தாசனுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஊழியத்தின் பாதையில கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, சபை விசுவாசிகளுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக தேவனை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.